தாவேகா இந்த வழக்குல ரொம்ப கேவலமான ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சர்ச்சினுடைய நிர்வாகம், சர்ச் அறக்கட்டளை மற்றும் சர்ச் சொசைட்டி ஆக்ட் இதன் கீழே எந்த விதமான குறிப்பிட்ட அரசு நிர்வாகமும் இல்லாமல் அவையெல்லாம் மேற்பார்வை செய்யப்படுகின்றன. குறிப்பாக ட்ரஸ்ட் மற்றும் சேரிட்டபிள் சொசைட்டி மூலமாக மட்டுமே 2017 வரைக்கும் அவர்களுடைய சொத்து மதிப்பு 20,000 கோடி. இது RSS ஆர்கனைசர்ல எழுதுனது. அதுதானே படிக்கிறீங்க. தாவேகா அபிடவிட்ல இருக்கு. அது எதுக்கு இதுல சேர்த்திருக்காங்க? அதுதான் நம்ம கேள்வி. இந்த 20,000 கோடின்ற எஸ்டிமேட் எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? RSS இதழில் இருந்தானே உனக்கு கிடைச்சது. அதைத்தானே எழுதி போட்டிருக்கிற. இதுல ஹைலைட் என்னன்னா, எதிர்ப்பு வந்த உடனே RSS ஆர்கனைசரே அதை அழிச்சிட்டு போயிட்டான். ஆனா இவ அபிடவிட்ல போட்டு இதை உதாரணமா கொண்டு வர்ற நீ என்ன பண்ணு, அதானி என்கின்ற தனிநபருக்கு சொந்தமாக இத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கிறது, அந்த சொத்துக்களையும் அரசு மேற்பார்வையின் கீழே கொண்டு வரணும்னு கேட்க போறியா? அது என்ன கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்ச்சஸினுடைய சொத்துக்களை மட்டும் நீ குறி வச்சு இதுல பேசி இருக்கிற? இது யார் வாதம்? முதல்ல இது RSS வாதம் இல்லையா? அதை நீ கோர்ட்ல போய் சொல்றன்னா நீ யாரோட ஆளு? நீ இந்த கேஸ போட்டது வக்ஃபுல தீர்ப்பு வாங்குறதுக்கு இல்ல, மாறாக கிறிஸ்டியன் சொத்துக்களை பூரா அரசு சூறையாடுவதற்கான வழி கேட்டு நீ போயிருக்கிற. அதனாலதான் நடிகரா இருந்த வரைக்கும் ஜோசப் இருந்தது, இப்ப அதுக்கப்புறம் காணாம. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததற்கு பிறகு ஜோசப்பை காணும். விஜய் மட்டும்தான் இருக்கிறார். விஜயா விஜய பாரதமானு எனக்கு சந்தேகமா இருக்கு. விஜய் வாலண்டரியா தன்னுடைய பெட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்படி வரலன்னா சிறுபான்மையினர் துரோகி அப்படின்ற பட்டத்தை அவருடைய ட்விட்டர்ல ப்ரொஃபைலா வச்சுக்கலாம். இன்னைக்கு போடுறாரு, என்னமோ சிறுபான்மையினருக்கு ஆதரவாக, பாசிசத்திற்கு எதிராக அப்படின்லாம் ட்வீட் பறந்து வருகிறது. இதை மக்கள் பார்க்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில இந்த மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மோசடி இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. நடிகர் விஜய் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். RSS காரர் விஜய் இதற்கு பதில் சொல்லியே ஆகணும்.